نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலவாத்தும் கூறி இந்த புனிதமிக்க ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாள் தொழுகைக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நாள மறுமையிலே அனைவருக்கும் அல்லாஹ் சுவனத்தை வழங்குவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள், இதனை நாங்கள் தியாக பெருநாள் என்று சொல்வோம். தியாக திருநாளாக நாங்கள் இதனை விளங்கி வைத்திருக்கின்றோம். அப்படியானால் நாம் இந்த நாளையில் இந்த திருநாளுக்காக வேண்டி நாங்கள் செய்த தியாகம் என்ன என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். என்ன தியாகங்களை செய்த வண்ணமாக புத்தாடைகள் அணிந்த வண்ணம் இந்த பெருநாளை கொண்டாட வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தில்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், பிறை 1 பிறை 10 வரைக்கும் புனிதமான நாட்கள், சிறந்த நாட்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு சிறந்த நாட்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற நாட்கள். இந்த நாளையிலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான நற்கூலி இருக்கின்றது என்பதை நபிகளார் நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள். இந்த போதனைகளை எல்லாம் உள்ளடக்கி நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய இந்த நாட்களிலே என்ன தியாகங்களை செய்து வந்திருக்கிறோம், எந்த தியாகங்களை செய்துவிட்டு இந்த புனிதமிக்க இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாட வந்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, மிக மிக புனிதமான விஷயம் இந்த நாட்கள் என்னவென்றால், எல்லா காலங்களிலும் எல்லா வணக்கங்களையும் செய்யலாம், ஆனால் குறைவாகத்தான் செய்யலாம். இந்த நாட்களிலே இஸ்லாத்துடைய 5 கடமைகளை செய்யலாம். இந்த பிறை 1 பிறை 10 வரைக்கும் ஹஜ்ஜி செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், தொழுகை நடத்தலாம். இப்படி எல்லா வணக்கங்களையும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாளையிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அவர்கள் ஒரே ஒரு முறை தன்னுடைய ஆயுளை ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிக்காக ஹிஜ்ரி 10 புறப்படுகிறார்கள், மதீனாவிலே இருந்து புறப்படுகிறார்கள். நபிகளார் ஹஜ்ஜுக்கு புறப்படும் பொழுது பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே ஒன்று சேர்கிறார்கள், வீதிகளிலே வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். அந்த நாட்டிலும் பிற நாட்டிலும் இருந்து நபிகளார் ஹஜ்ஜுக்கு போகிறார் செய்தியை கேள்விப்பட்டு நிறைய பேர் சேர்ந்து கொள்கிறார்கள். 1,24,000க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொள்கிறார்கள். மக்காவை வந்தடைகிறார்கள், அரஃபாவுக்கு வருகிறார்கள். பிறை 9 அந்த 1,24,000க்கும் மேற்பட்ட நபி தோழர்களுக்கு முன்னிலையில் நபிகளார் ஒரு உரையை செய்கிறார்கள். அந்த மக்கமா நகர் எவ்வாறு இருந்தது? அவர்களுக்கு பேச முடியாமல் இருந்தது. ஒரு காலத்திலே 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களுக்கு அந்த ஊரிலே பேச முடியாது. அதே மக்கள் அந்த நபியை புகழ ஆரம்பித்தார்கள், கவிபாட ஆரம்பித்தார்கள், அவரை மேன்மையான மனிதனாக கணிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கத்து மக்கள் நபிகளாரை கொல்வதை லட்சியமாக நினைத்திருந்தார்கள், இவரை கொல்லவே நினைத்தார்கள். அதே மக்கள் 23 வருடத்துக்கு பின்னாடி உயிர் தியாகிகளாக, உற்ற நண்பர்களாக, அல்லாஹ் அவர்களை புகழ்கின்றவர்களாக, நபிகளாருக்கு முழுமையான பாதுகாப்புடையவர்களாக அந்த மக்கள் மாறுகிறார்கள். எனவே அந்த 23 வருடத்துடைய உழைப்பில் யாரை பேச வேண்டாம் என்று சொன்னார்களோ
அந்த மக்கள் மத்தியிலே நபிகளார் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அரஃபாவுடைய மைதானத்திலே இந்த கியாமத்தினால் வரும் வரைக்கும் மக்களுக்கு ஒரு உபதேசத்தை நபிகளார் செய்கிறார்கள். அந்த உபதேசம் கியாமத்தினால் வரும் வரைக்கும் மக்களுக்கும் போதுமானது. அப்படியானால் எத்தனை மணித்தியாலங்கள் செய்ய வேண்டும்? அப்படி செய்யல நபிகளார். ஒரு சில வினாடிகள் செய்தார்கள், ரத்தன சுருக்கத்திலே செய்தார்கள். அதை நாங்கள் விரிவாக பேச போனால் பல நாட்கள் பேச முடியும். அந்த அளவு ரத்தன சுருக்கமாக மக்களுக்கு சொன்னார்கள். அந்த 1,24,000க்கு மேற்பட்ட மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள், அடுத்த வருடம் இதே போன்று இந்த திடலில் இந்த உங்களுக்கு முன்னாடி நான் இருப்பேனா என்று நான் சொல்ல முடியாது. இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஒருவேளை நபி அவர்கள் மரணித்து விடுவார்கள், அடுத்த வருடம் இருக்க மாட்டார்கள். காதுதாத்து கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த 1,24,000 மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஊசியை போட்டாலும் அந்த சத்தம் கூட கேட்காத வண்ணம் மிக அமைதியாக இருந்து நபிகளார் என்ன சொல்ல போகிறார் என்பதை அவதானமாக கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த நாட்டை எப்படி வழிநடத்தணும், பொருளாதாரத்தை எப்படி அபிவிருத்தி செய்யணும், யார் யார் எந்தெந்த ஊர்களுக்கு கவர்னர் ஆக வேண்டும், யார் யார் ஜனாதிபதி, எனக்கு அடுத்தது யார் என்றெல்லாம் நாம் சிந்திப்போம். நபிகளார் அதை சொல்லவில்லை. சொன்னார்கள், மக்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மிக விரைவில் சந்திக்க போகின்றீர்கள். இந்த சஃபையிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த சஃபையிலே இருக்கின்ற நாம் எதிர்வரக்கூடிய ஹஜ்ஜுடைய இதே ஈதுல் அத்ஹாவுடைய இந்த இடத்தில் எம்மிலே எத்தனை பேர் இருப்போம் நம்மால் சொல்ல முடியாது. அதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடத்துக்கு முன்னாடி அந்த நபித்தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், அவர்களுக்கு அறிவித்து சென்றிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதிலே முதலாவது சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் மிக விரைவிலே அல்லாஹ்வை சந்திக்க போகின்றீர்கள். அந்த இடத்தில் நான் உங்களை சந்திப்பேன். உங்களிடத்தில் 2 விஷயத்தை விட்டு செல்கின்றேன். அந்த விஷயம்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபிகளுடைய வழிமுறை, சுன்னாக்கள். இவைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செய்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்று எம்முடைய திருமணங்கள், எம்முடைய வாழ்க்கைகள், குடுக்கல் வாங்கல்கள், எம்முடைய பிள்ளை வளர்ப்பு, இப்படி நம்முடைய மத்தியில் என்ன இருக்கின்றதோ ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் நாங்கள் இதை நபிகளார் எவ்வாறு செய்தார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய திருமணமா இந்த நபிகளார் எவ்வாறு செய்தார்கள், என்னுடைய விவசாயமா நபிகளார் எவ்வாறு செய்தார்கள், பயணமா நபிகளார் எவ்வாறு செய்தார்கள், இப்படி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எவ்வாறு சொன்னார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இதைத்தான் நபிகளார் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், மக்களே உங்களுக்கு நீங்கள் வட்டி தொழிலே இருந்தீர்கள், இதை நான் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கின்றேன், இதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் உங்களுடைய முதலை பெற்றுக் கொள்ளுங்கள், அது லாபத்தை அடையாதீர்கள். இன்று வட்டி என்ற பெயர் இல்லாமலும், பைனான்ஸ் பேரிலும், போனஸ் என்ற பேரிலும், வியாபாரம் என்ற பேரிலும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த புனித நாளிலே நாங்கள் நியத்து வைப்போம், இந்த ஹராமான முறையில் நான் சம்பாதியம் எனக்கு வேண்டாம் என்றதை நாங்கள் உறுதியாக நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் பல வழிகளில் நமக்கு ரிஸ்கை அளித்துக் கொண்டிருப்பான். அன்புள்ள சகோதரர்கள், மேலும் சொன்னார்கள், காதுகாத்து கேளுங்கள், கவனமாக கேளுங்கள் சொன்னார்கள். அஸ்ஸலா 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 என்று சொன்னார்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு சேவை செய்தாலும், மக்கள் உங்களை புகழ்ந்தாலும், நீங்கள் தொழுகையிலே பேணுதலாக இருங்கள், தொழுகையை விட்டுவிடாதீர்கள். 2 சந்தர்ப்பத்திலே நபிகளார் தொழுகையை பற்றி மிக கவலைப்பட்டார்கள். ஒன்று தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே, 2வது சொல்கிறார்கள் தன்னுடைய உயிர் போகின்ற நேரத்திலும் கூட மக்களுக்கு சொன்ன உபதேசம் தொழுகை 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 என்று சொன்னார்கள். இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவாக நாங்கள் எங்களுடைய ஜமாத் இருக்கின்றது, எங்களுடைய தால் ஹுதா குர்ஆன் சுன்னாவுடைய வழிமுறை என்று பள்ளி வாயில் இருக்கின்றது. எங்களுடைய தொழுகை எப்படி இருக்கின்றது? தொழுகை என்பது ஜமாத்தோடு தொழ வேண்டும், அவ்வல் ஜமாத்தா தொழுக வேண்டும், பள்ளியிலே தொழ வேண்டும். சுன்னத்தான தொழுகை என்பதுதான் வீடுகளிலே தொழ வேண்டும். பள்ளி வாயில் விசாலமானது, வசதிகள் இருக்கின்றது, தொழுகைக்கால் கிடையாது. நபிகளுடைய போதனை என்ன? நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் சில விஷயங்களை சொன்னார்கள். அதிலே சொன்னார்கள்,
உங்களுடைய மனைவிமாருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய மனைவி இடத்தில் யார் சிறந்தவரோ நீங்க தான் அல்லாஹ் இடத்திலும் சிறந்தவர். உங்களுடைய மனைவி இடத்துல நீங்க கெட்ட பேர் வாங்கிட்டீங்களோ நீங்கள் அல்லாஹ் இடத்துல நல்ல பேர் வாங்க முடியாது. நான் எனது மனைவி இடத்தில் நல்ல பேரை வாங்கினேன், எனவே அல்லாஹ் இடத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்ற கருத்தை நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகளார் எப்படி மரணித்தார்கள்? ஹஜ் செஞ்சு கொண்டிருக்கும் போதா? இல்லை. உம்ரா செய்து கொண்டிருக்கும் போதா? இல்லை. தொழுது கொண்டிருக்கும் போதா? இல்லை. தான தர்மம் கொடுக்கும் போதா? இல்லை. தன்னுடைய மனைவியின் மடியிலே மரணித்தார்கள். இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினார்கள். ஒரு பெண்ணோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அந்த நபிகளார் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நான் நம்முடைய மனைவிமார் எவ்வாறு வைத்திருக்கின்றோம்? மனைவியாக கிடையாது, நம்முடைய லைஃபுடைய பார்ட்னராக கிடையாது. ஒவ்வொரு மனைவியும் சமயக்காரியாக, உடுப்பு கழுகின்ற வண்ணார்த்தியாக, ஹவுஸ்மெட்டாக, பிள்ளை வளர்க்கின்ற ஒரு ஆயாவாக, ஒரு வேலைக்காரியாக, வீட்டுக்கு ஒரு வாட்சராக, ஒரு அடிமை பெண்ணாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அரபு நாடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கு பெண்களுடைய உரிமை தெரியும், அதனால் ஆண்கள் பொட்டி பாம்பு போல இருக்கின்றார்கள். இன்று நம்முடைய மனைவிமார்கள் அவருடைய மனைவி என்ற அந்த கட்டத்தை தாண்டி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைக்காக ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒரு மனைவி அவருக்கு ஒரு கடமை இருக்கின்றது. எவ்வாறு அவருக்கு கணவன் மீது கடமை இருக்கின்றதோ அதே போன்று கணவனுக்கு மனைவி மீது கடமை இருக்கின்றது. மனைவிமாருடைய விஷயத்திலே நாங்கள் சரியான அநியாயக்காரர்களாக இருக்கின்றோம். எனவேதான் எம்முடைய பணிகளை அதிகமாக செய்வதனால் அந்த மனைவிமாருக்கு நாங்கள் மாதாந்தம் ஒரு கொடுப்பனவு கொடுத்து வர வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நான் தப்பித்துக் கொள்வதற்காக அதிகமாக நீங்கள் வேலை செய்கின்றீர்கள், அதிகமாக நீங்க பணிவிடை செய்தீர்கள், அதற்காக இது என்னால் கொடுக்கப்படக்கூடிய கொடுப்பனம் நாள மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உன்னிடத்தில் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தருகிறேன் என்பதை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டும். எனவே பெண்களுடைய உரிமைகள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவது, பெண்களுக்காக இருக்கின்ற சலுகைகள் இன்று கிடையாது சகோதரர்களே. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எமது பிரதேசத்திலே ஒரு எந்த பெண்ணாவது ஒரு பணக்கார பெண் இருக்கின்றாளா என்று கேட்டால் கிடையாது. அந்த பெண்ணுடைய சொத்தையும் தன்னுடைய சொத்தையும் தானே எடுத்துக்கொண்டு தானே அதுக்கு உரிமைக்கான ஆக்கி கொண்டு இவர் உம்ரா செய்வாராம், இவர் ஹஜ் செய்வாராம், ஹாஜியார் ஆகுவாராம், பணக்காரன் ஆகுவாராம். ஆனால் அந்த பெண்ணுக்கு உரிமை கிடையாது. அந்த பெண் நினைத்து ஒரு சதக்கா கொடுக்க முடியாது, விரும்பியதை வாங்கி சாப்பிட முடியாது, விரும்பியதை நடந்து கொள்ள முடியாது. அந்த சொத்தில் அந்த பெண்ணுக்கு உரிமை கிடையாது. எனவே பெண்களுக்கான உரிமை இருந்திருந்தால் அந்த பெண்ணும் எத்தனையோ பெண்கள் பணக்காரிகளாக இருப்பார்கள். இல்லை சகோதரர்களே, அவ்வாறு கிடையாது. எனவே பெண்களுடைய விஷயத்தில், பெண்களுடைய உரிமை விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜிலே வைத்து செய்த உபதேசத்தை நாங்கள் விளங்க வேண்டும், புரிய வேண்டும். அவர்களுக்கான உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே உரையிலே சொன்னார்கள், வஸிலத்துர் ரஹம், உங்களுடைய குடும்பங்களோடு நீங்க சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். சகோதரத்துவமாக இருங்கள் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்றானோ அவன் சுவர்க்கம் போமாட்டான் என்று சொன்னார்கள். இன்று நாங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு எங்கள் மத்தியிலே பிரச்சனை வரும், விமர்சனம் வரும், கசநசம் வரும், துயரங்கள் வரும், மனஸ்தாபங்கள் வரும். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அதனை மன்னிக்க வேண்டும், அதனை மறக்க வேண்டும், அதனை விட்டுக் கொடுக்க வேண்டும். பொறுமையோடு நாங்கள் வாழ வேண்டும். உண்மையிலே அவர் அல்லாஹ்வுக்கு எதிராக மாற்றமா நடக்கிறதா இருந்தாலும் கூட அவர்களோடு ஒரு சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு, அவருக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டால் அவரை பார்க்கின்ற அளவுக்கு, காண்ற இடத்தில் ஒரு சலாம் சொல்ற அளவுக்காவது அவரோடு உறவை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள். எங்களுக்கு மத்தியில் குரோதம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஒருவருக்கு அநியாயம் இருக்கக்கூடாது. அதை நபிகளார் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய மரியாதை, கண்ணியம், அவனுக்கு இருக்கின்ற இஸ்ஸத், இதை கேவலப்படுத்துவது, இழிவாக்குவது, புறம் பேசுவது, இட்டு கட்டுவது, கோல் சொல்வது, சமூகத்தை குழப்பி அடிப்பது, இவைகள் உங்களுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். இவைகள் எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இவைகளை அனைத்தையும் செய்து கொண்டு நாங்கள் எவ்வாறு சொர்க்கம் போவது, எவ்வாறு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதனாகுவது,
சாலிகான மனிதனாகுவது, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதனாக நாங்கள் எவ்வாறு வாழ்வது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, அதே உரையிலே நபிகளார் சொல்கிறார்கள், மக்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், காதுதாத்தி கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு சந்து பந்திலும் பார்க்கும் பொழுது வீடுகள் எல்லாம் பசுமையானதாக, அழகானதாக, நல்ல முறையிலே செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு அருகாமையில் ஒரு குடிசை இருக்கும், ஒரு சின்ன வீடு இருக்கும், ஒரு அறை இருக்கும். அங்கே பெற்றோர்கள் இருப்பார்கள். வேறுக்க வேறுக்க மிஞ்சினதை சாப்பிடக்கூடிய பெற்றோர்களாக, பழைய ஆடைகளை அணியக்கூடியவர்களாக, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக, பெற்றோர்கள் தங்களுக்கு தொல்லையாக நினைக்கின்ற சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வை வணங்குங்கள், அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பெற்றோருக்கு அநியாயம் நடக்கின்றது, அக்கிரமம் நடக்கின்றது. பெற்றோரை நாங்கள் ஒரு மண்ணறையை பார்ப்பதை போன்று வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு உப்பு வாங்கி கொடுக்கிறது, எப்பயாவது பார்த்துக் கொள்வது. பெற்றோரை முத்தமிடுவதோ, பெற்றோரை கட்டி அணைப்பதோ, அவர்களுக்கு சலாம் சொல்வதோ, அவர்களோடு அன்பாக நடந்து கொள்வதோ, அவர்கள் இருக்கின்ற தேவைகளை தேடி அலைந்து கொடுப்பதோ கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கட்டளை வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர், அவர்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், கடுகடிக்காதீர்கள். இவ்வளவு சட்டங்கள் இருக்கின்றது. குறைஞ்சபட்சம் அந்த பெற்றோருக்கு ஒரு உணவு உபகாரம் கூட நாங்க செய்ய தயார் இல்லை. எங்களுடைய வீரர்களுக்கு பெற்றோர் வருவதை ரெடி இல்லை. வயசாளி, இவை கொண்டாந்து நமக்கு கிரேட் இல்லை, மரியாதை இல்லை, என்னுடைய நண்பர்மார் பார்த்து கேவலப்படுத்திடுவா என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் ஆகிவிட்டோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சுருக்கமா எத்தனை விஷயங்களை சொன்னார்கள். அமானிதத்தை சொன்னார்கள். ஒவ்வொருத்தரும் மனம் அமானிதம். ஒரு கணவனுக்கு மனைவி அமானிதம், ஒரு தந்தைக்கு பிள்ளைகள் அமானிதம். இதே மாதிரி சொத்து சுகங்களை எல்லாம் கொடுத்திருப்பது அமானிதம். என்னுடைய சொத்திலே வருகின்ற ஜக்காத் ஒரு அமானிதம். அதை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ உரிமையிலே நாங்கள் கொண்டு கொடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பெருநாள் நல்ல நாளாக இருக்க வேண்டுமானால், சிறப்புடையதாக இருக்க வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பெருநாள் நாளையில எவ்வாறு நடக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். இது சாராயம் குடிக்கின்ற நாள் அல்ல, இது பாட்டு கேட்கிற நாள் அல்ல, சினிமா பார்க்கிற நாள் அல்ல, கூத்தடிக்கிற நாள் அல்ல, சூது விளையாடுற நாள் அல்ல, தொழுகையை விடுவது நாள் அல்ல, எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நினைக்கின்ற நாள் அல்ல. இந்த நாளையில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு மகத்தான நற்கூலி. நாம் உண்ணும் போதும் அதற்கு நன்மை, பருகும் போதும் அதற்கு நன்மை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குகின்றான். எனவே கபடங்களை மறப்போம், கல் நெஞ்சங்களை மறப்போம், குடும்பத்தோடு ஒன்று சேருவோம், அனைவருக்கும் சலாம் சொல்லுவோம், பேசுவோம், முந்திக் கொள்வோம். யாரெல்லாம் என்ன குரோதமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னை வெறுக்கிறார்களோ, என்னுடைய சண்டையிட்டார்களோ, அவர்கள் சலாம் சொல்வதற்கு முன்னாடி நான் சலாம் சொல்வேன் என்ற அந்த ஈமானிய பவரை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாங்கள் சாதாரண மக்கள். எனவே இந்த பெருநாளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே, நல்ல முறையில் நாங்கள் கழிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத்து செய்வானாக, இந்த நாளை சிறப்பாக ஆக்கி தருவானாக. இந்த நாளையிலே உயிர் சேதங்கள், ஆபத்துக்கள், வீண் விரயங்கள் செய்யாத நல்ல சாலிகான சமூகமாக எங்களை ஆக்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.